திருமணத்துக்கே வரம் தேடும் நல்லுள்ளம் கொண்ட அனைவருக்கும் திருமுருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் வரக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் இலவசமானவை. இது பெண் வீட்டாரின் முழுமான சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேவை முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. சரி வாங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் விவரங்களை பற்றி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சஞ்சனா தேவி, உங்களோட வயதுன்னு பார்த்திங்கன்னா 37 வயது ஆகுது. எங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் தெலுங்கு போட்டு தள்ளி ஒரு பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்ஏ வரையும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய வேலைன்னு எடுத்திங்கன்னா சொந்தமாக ஒரு ஜுவல்லரி ஸ்டோர் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வந்து சில்லறையாகவும் மொத்தமாகவும் நல்ல ஒரு சேல் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் வரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா முதல் அல்லது இரண்டாம் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துட்டதால் இப்போ தனிமையில் விடோவாக தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து நல்லா படித்து முடிச்சிட்ருக்கிற மாப்பிள்ளையாக தான் தனக்கு தேவை அப்படின்றதுக்கு நல்லா படித்த மாப்பிள்ளையை எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஜாதி விதாலும் தடையிலன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து எதுவும் குழந்தைங்களெல்லாம் எதுவும் இல்லை. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எதுவும் குழந்தைங்கள் இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்கு முடிக்கட்டெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்லா லக்ஸரியான நல்ல ஃபேமிலியில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நல்லா சொகுசாக தான் வாழ்ந்துட்டுருக்க சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து வரக்கூடிய கணவருக்கும் ஃபினான்ஸ் மூலிமா ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய முகவரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சியில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க. அடுத்த மணமகளுடைய பேர் பார்த்திங்கன்னா மல்லிகா, வயது 38 வயது ஆகுது. இவங்களோட ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் பிராமின் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா கன்னிராசி, அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்ஏ வரும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வேலைன்னு எடுத்திங்கன்னா சொந்தமாக ஒரு பேக்கரி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா 2ஆம் மனம் தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க. எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறுகாரணமாக பிரிஞ்சிட்டதாக தான் சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக ரெண்டு பேருமே டிவோர்ஸ் வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து எதுவும் குழந்தைங்களெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் எதுவும் குழந்தைங்கள இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷனாகவும் சொல்லியிருக்காங்க. ஜாதி வயது தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதி அடுக்குமுறை கட்டெல்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கோல்டும் கிட்டத்தட்ட நிறைய பவுன் இருக்கிறதால பணத்துக்கும் பஞ்சம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. லேண்டை வாங்கி போட்டுக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் ஓன் பிஸ்னஸாகவும் செய்கிறதுக்கு ஃபினான்ஸ் மூலியமாக ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க. தன்னுடைய பேக்கரி பார்த்துட்டு தான் கூட லைஃப் லாங் இருந்துட்டால் போதும், அப்படி இல்லைனாலும் தனியாக அவங்க ஒர்க் பண்ணாலும் ஓன் பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் தான் இப்போ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களை தொடர்பு கொள்வாங்க.